இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வீட்டில் அவங்க வீட்டுக்குள்ளே நமாஸ் படித்தாங்க. இதை வெளியில் போயிட்டு அவன் கேட்டான் போல, இதை சொல்லிட்டாங்க. உடனே அவ்வளோ பேர் திட்டு உள்ளே போட்டாங்க. இது யோகி ஆதித்யநாத்தினுடைய இது. அவர் என்ன பெருமைப்படுறாரு, வெள்ளிக்கிழமை நமாஸு தெருவில் வந்துட்டு யாராவது நிரம்பி போச்சுன்னா தெருவில் வந்துட்டு நிற்பாங்க, நிற்கிறவன் எல்லாம் அடிச்சு உள்ளே துரத்தணும், அது பெருமை அவருக்கு. இப்போ நம்மளுடைய ஊரில் திருவிழா நடக்குதுங்க, இப்படி சொன்னால் தான் புரியும். திருவிழா நடக்குது, கோயிலில் வெளியிலலாம் இருக்கிறாங்கல்ல, கடைகள்லாம் போட்டிருப்பாங்க, ஜனங்க வந்துவிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லாரும் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்க உள்ளே போங்கன்னு அடிச்சு துரத்துனா நம்ம ஏற்றுக்குவோமான்ற. புத்தாண்டு, சித்திரை திருவிழா, தேர் திருவிழா, 63 ஒரு நாளும் இப்போ ஊர்வலம் வரக்கூடாது அப்படின்னு அடிச்சு துரத்தனை ஏற்றுக்குவோமா? ஆனால் முஸ்லீமுக்கு எதிராக வந்துட்டு யோகி ஆதித்யநாத் செய்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிவன் கோயிலுக்கு எல்லாரும் அந்த இப்போ காவடி எடுக்கிறவங்க பழனிக்கு அந்த மாதிரி போகிறாங்க. அந்த போகிற அந்த பாதையில் வந்துட்டு எந்த விதமான ஒரு முஸ்லீம் கடையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கூட அந்த கடையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு உத்தரவு. கடைசியில் அந்த முஸ்லீம்கள் தான் இந்த போகிறவங்களுக்கெல்லாம் ஓய்வு எடுக்கிறதுக்கும் குளிச்சுட்டு போகிறதுக்கும் உதவி இருக்கிறாங்க. அது கும்பமேளா அப்பவே நடந்திருக்குது. எப்படிப்பட்ட ஒரு மதவாத அரசு பாருங்க, எப்படி இந்த நாடு முன்னேறும்?